இந்த வாரம் உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பார்கள். அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்துக் கொள்ள முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பண வரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். வேலை செய்பவர்களுடன் கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் பெறுவார்கள். கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம், கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கும். குடும்ப விஷயங்களில் ஆர்வம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு லாபங்கள் பெருகும். தடைப்பட்ட புதிய கடன்கள் இனி ஏற்படாது. இருக்கும் கடன் சுமையும் குறையும். அரசியல்வாதிகள் தங்கள் செயல்களை திருத்தமாக செய்வார்கள். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்தை வழிவகுக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டுகள் பெறுவார்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். சதயம், அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. தூக்கமின்மை ஏற்படும். மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். சுத்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்கள் உடல்நிலைக்கு மிகவும் நல்லது. பூரட்டாதி 1-2-3 பாதங்கள். நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் திறமை அவர்கள் பாராட்டி உங்களுக்கு சன்மானமும் வழங்குவார்கள். பரிகாரம்: தினமும் முருகனை வணங்கி வர பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும்.